ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்மளுக்கு 10 நாள்லேயோ அல்லது 5 நாட்கள்லேயோ இல்லை அல்லது 7 நாட்கள்லேயோ நம்மளுக்கு டெலிவரி நடக்க போகுது. ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுக்கு இது டெலிவரி பெயின் தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நார்மலாக நம்மளுக்கு டெலிவரி பெயின் வந்து வரப்போகுது அல்லது டெலிவரி ஆக போகுதுன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அறிகுறி நம்ம பார்த்தோன்னா வயிற்று பகுதி. வயிறை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம பெரியவங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. வயிறு ரொம்ப கீழே இறங்கிருச்சு, அ கொ ரொம்ப கீழே இறங்கும் பொழுது பார்த்த உடனே இன்னும் ஒரு வாரத்திலே உனக்கு டெலிவரி ஆகிடும்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா வயிறு மேல் வயிறு வந்து ரொம்ப கம்மியாகவும் கீழ் வயிறு ரொம்ப கீழே இழுத்த மாதிரியும் இருந்ததுன்னா நம்மளுக்கு சீக்கிரமே டெலிவரி ஆக போகுதுன்னு அர்த்தம். 2வது பார்த்தோம்னா நிறைய பெண்களுக்கு லைட்டான ப்ளீடிங்கோ அல்லது லைட்டான வெள்ளைப்படுதலோ வந்து அதிகமாக ஏற்படும். லைட்டான ப்ளீடிங் வந்து உங்களுக்கு ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகிறது ரொம்பவே நல்லது. ஒரு வாரத்துலேயோ மேக்ஸிமம் 2 ஆர் 3 டேஸில் வந்து உங்களுக்கு குழந்த பிறக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ப்ளீடிங் ஏற்பட்டாலே உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா யூரின் வந்து ரொம்ப நம்மளுக்கு அடிக்கடி வந்து வரும். அப்படி வந்தால் கூட ஏன்னா நம்மளோட குழந்தையோட தலைப்பகுதி வந்து அ அதாவது நம்மளுடைய இடுப்பெலும்புக்குள்ளே போகும் பொழுது அல்லது இடுப்பெலும்பு கிட்ட இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற சிறுநீர் பையை வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு டெலிவரி நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா முதுகு வலி. இந்த மாதிரியான முதுகு வலியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு சில பெண்களுக்கு முதுகு வலி வந்து அதிகமாக ஏற்படும். என்ன திடீர்னு நம்மளுக்கு இந்த மாதிரியான முதுகு வலி, அது மட்டும் இல்லாம இடுப்பு வலியும் சேர்ந்து ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது என்ன காரணம்னா, நம்மளுடைய குழந்தை வந்து வெளியில வரதுக்கு ஏத்த தயார் நிலையில் நம்மளுடைய அந்த இடுப்பெலும்புகள் எல்லாமே இருக்கிறதுக்கான அந்த இடுப்பு வலி, முதுகு வலி, குழந்தை வெளியில வரும்பொழுது அந்த எலும்புகள் வந்து விரிஞ்சு குடுக்கும்போது அந்த வலிகள் வந்து ஏற்படும். அதுக்கு தயார் நிலையிலேயோ அல்லது கொஞ்சம் கொஞ்சமா அதோட இது விரிவடையும் பொழுது இந்த வலி வந்து ஏற்படுறது ரொம்பவே இயல்பான ஒண்ணு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நெறைய பெண்களுக்கு வயிற்றுப்போக்கு அதாவது லூஸ் மோஷன் கூட போகும். அப்படி என்ன காரணம்னா நம்மளுடைய டெலிவரி ஆகுறதுக்கு நம்ம கு குடல்ல இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்ற கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து லூஸ் மோஷன் இது மாதிரி கூட நெறைய பெண்களுக்கு வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பசிக்கவே செய்யாது இதுக்கு முன்னாடி. அப்படியே பசிச்சாலும் அம் அந்த புளிப்பு ஏப்பம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட போகுது, பிரசவம் நடக்க போகுதுன்னா, அதிகமா சாப்பிடுவீங்க. ரொம்ப அதிகமா பசியும் வந்து ஏற்படும். எதையாவது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அவங்களுக்கு பிறப்புறுப்புல வந்து ஒரு ஒரு சில வலிகள் மாதிரி வந்து ஏற்படும். ஒவ்வொரு தடவையும் உட்காந்து எந்திரிக்கும் பொழுதும் ரொம்ப பெயின் வந்து ஏற்படும். இப்போ இது இந்த மாதிரியான வலி வந்து பிரசவ வலிதாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, வலி வந்து ஒரே ஒரு 5 நிமிஷத்துல வலி வந்ததுன்னா, அந்த வலி வந்து இதுவே சூட்டு வலியா இருந்தது, நம்ம பாடியில ஹீட் அதிகமா இருந்தா கூட நம்மளுக்கு வந்து வலி ஏற்படும். அது சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏற்பட்டதுன்னா, உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வயிறு வலிக்கும். ஒரு சுடு தண்ணியோ அல்லது அ உங்களுக்கு அந்த சூடு ஒரு சிலர் வந்து சுடு தண்ணி குடிச்சா சூடு போயிடும்னு சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா நார்மலா உச்சந்தலையில உங்களுடைய பெருவிரல்ல விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஈஸியா அந்த குளிர்ச்சி தன்மை வந்து போயிடும். உங்களுக்கு நல்லா பாடி வந்து நல்லா ஹீட் ஆகுறது கம்மியாகி, அந்த சீக்கிரமே அந்த வயிறு வலி வந்து சரியாகும். சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த விளக்கெண்ணெய வந்து உள்ளந்தலையிலயும், உச்சி தலையிலயும், அந்த பெருவிரல்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, அப்படி அ மேபி உங்களுக்கு பிரசவ வலியா இருந்ததுன்னா, வலி வந்து உடனே போகாது. வலியோட அளவு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். டைமும் வந்து 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ வலிக்கும். அதுக்கடுத்து 25 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ, அதுக்கடுத்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ. இந்த மாதிரியான வலி வந்து டைமிங் வந்து கம்மியாயிட்டே போகும். வலி ரொம்ப அதிகமாயிட்டே போகும். அதுவே சூட்டு வலியா இருந்ததுன்னா, எதையாவது ஒரு அ நம்ம
நம்மளுக்கு பிடிச்ச ஜூஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பாடியோட ஹீட் ரெட்யூஸ் ஆகுற மாதிரி நம்ம ஏதாவது குடிக்கும் பொழுது அது வந்து சரியாகும். ஆனா பிரசவ வலி சரியாகாது. அதே மாதிரி மேல் முதுகு வலியிலேருந்து அந்த வலி ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய இடுப்பு வலி, இடுப்பு சைடுல வலிக்கிற மாதிரி இருக்கும். அடிவயிற்றுல வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைட்லயும் வலிக்கிற மாதிரி இருக்கும். மேல் வயிறும் வலிக்கிற மாதிரி இருக்கும். எந்த இடத்துல வலி ஏற்படுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு வலி வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்மளுக்கு அது கண்டிப்பா பிரசவ வலி தான். ஒரு சில பெண்களுக்கு பனிக்கூட நீரே வந்து உடைஞ்சிரும். அப்படி உடைஞ்சிருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிரணும். நம்மளுடைய யூரின் சாம்பிளும் ஒரு சில பெண்களுக்கு பனிக்கூடத்தோட நீரும் நீரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நார்மலா நம்ம 8த் மந்த்லேருந்து யூரின் சாம்பிள வந்து உங்களுடைய கையில வந்து புடிச்சிட்டு பாருங்க, என்ன கலர்ல இருக்கு? ஏதாவது ஸ்மெல் வருதா? எப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்மளுக்கு பனிக்கூட நீரும் இதுவும் நல்லா வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி நீங்க யூரின் சாம்பிள் எடுத்தீங்கன்னா, நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. நெறைய பெண்களுக்கு அவங்களுடைய பிறப்புறுப்புல இருக்கிற ஹேர வந்து ரிமூவ் பண்ணணுமா? பண்ணக்கூடாதான்னுட்டு ஒரு சில டவுட் இருக்கும். ஆனா, நார்மலா நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. உங்களால முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. ஒரு சிலர் பண்ணி அந்த இடத்துல காயங்கள் கூட வந்து ஏற்படும். அந்த மாதிரி பிரசவ நேரத்தில அதுவும் 36 வாரங்களுக்கு அடுத்து நீங்க பண்ணக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸே வந்து பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒரு கூச்சப்பட்டுக்கிட்டோ எதுவோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பிரசவ வலியோ எந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அதிகமான வாமிட்டோ, தலை சுத்தலோ, அதிகமான மயக்கமோ, இல்ல ரொம்ப வயிறு வலியோ, ரொம்ப இடுப்பு வலியோ, பிறப்புறுப்புல அதிகமான வலியோ ஏற்பட்டதுன்னா, உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் போயி ஒரு தடவ செக்கப் மாதிரி பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அ எதுவுமே வீட்லயே இருந்துக்கிட்டு ஏதாவது வீட்டு வைத்தியம் வந்து பார்த்துக்கிட்டு தயவுசெய்து இருக்காதீங்க. உடனே ஹாஸ்பிட்டல் போயி செக் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.